பிக் டாக் தமிழ் சேனலில் நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் எது ரிலேட்டடாக அப்படின்னா ரேங்கிங் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே இருக்கிறவங்களில் அன்பானவங்க யார், அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க யார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொடுத்து இதில் யாரெல்லாம் வந்து இந்த ரேங்கிங்கில் இருப்பாங்கன்னு ஒரு 8 ரேங்க் வந்து ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங் டாஸ்கில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி ரேங்கிங் டாஸ்கில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேஸ் சூஸ் பண்ணுறதுக்குள்ளேயுமே ஒரு பெரிய கலவரம் மாதிரி உள்ள போயிட்டுருக்கு. ஸோ அதுவே இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்குது. இதில் முதல் பிளேஸை யார் கொடுத்துருக்காங்க, யாருக்காக அப்படின்னா, அதாவது ரஞ்சித் சாருக்கு வந்து முதல் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப அன்பாக ஸ்வீட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். 2வது பிளேஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது பிளேஸ் வந்து சத்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்திக்கு போயிருக்கு. ஸோ இந்த பிளேசஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்றாங்க. இதில் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒருத்தவங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஓட்டிங் படி சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஓட்டிங் வேணாம், டிஸ்கஷனில் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்குது இல்லை அப்படின்றத கேளுங்க, கேட்டுட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்களாம் வந்துட்டு ஒருத்தவங்களோட மெஜாரிட்டியை வச்சு ஒருத்தவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஹவுஸ்மேட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஞ்சரி எப்பயும் போலவே ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விடுவாங்களே, அது மாதிரி இதுலேயும் ஒரு பொரியத்தை கிளப்பி விட்டுட்டாங்க. அதாவது உடன்பாடு இல்லாதவங்களும் வந்து ஏன் உடன்பாடு இருக்குன்ற மாதிரி சொல்லணும். ஸோ எங்களோட கருத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறோம், இதுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் கருத்தை எடுத்து வைக்க விடாமல் மெஜாரிட்டியை மட்டும் வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்தபடியாக ஒரு கட்டம் மேலே போய் அருண் எந்திரிக்கிறாரு. அருண் வந்து அப்படி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் 3 இடங்களுமே வந்து எனக்கு திருப்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு முதல் 3 இடங்களையும் மறுபடியும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கோட்டழிச்சு மறுபடியும் போடுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அருண் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு தீபக் எந்திக்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ யாருக்கு உடன்பாடு இல்லையோ அவங்க கை தூக்கட்டும், யாருக்கு உடன்பாடு இருக்கோ அவங்க வந்து சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதில் கேப்டனாக இருக்கக்கூடிய ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நான் கேப்டன், ஸோ என்னைய பேச விடுங்க, நான் முன்னாடி நிற்கிறேன். இந்த டாஸ்க் வந்து இவ்வளோ நேரம் 3 பிளேசஸ்க்கே இவ்வளோ நேரம் ஆக்குனீங்கன்னா இன்னும் 8 பிளேஸ்க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆக்குவீங்க? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னைய சொல்ல விடுங்க, ஓவராலாக கை தூக்கி பேசிகிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் வந்து பேசுகிறாரு. இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஞ்சித் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சத்யாவுக்கு வந்து இவரால் எந்த பிரச்சனையுமே வரலை, அதனால் வந்து இவர் வந்து பிரச்சனையை உருவாக்க மாட்டார். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இவரால் பிரச்சனை வீட்டுக்குள்ளே வர்றது இல்லை, அதனால் இவர் செகண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரியும். ஆனந்தியால் எந்த பிரச்சனையுமே வர்றதில்லை மெஜாரிட்டியாக. ஸோ அதனால ஆனந்தியும் ஓரளவு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் கன்வே பண்ணுவாங்க அவங்களோட விஷயங்களை, அதனால் அவங்கள 3rd அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4th பிளேஸ்க்கு விஷாலுக்கும் ரயானுக்கும் வந்து ஒரு போட்டி போயிட்டுருக்கு. ஸோ இதில் விஷாலா ரயானா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும், யாருக்கான ஓட்டிங் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இதில் ஜெஃப்ரி கொஞ்சம் வந்து கோவமாயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேப்டனாக நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்க, நீங்களே வந்து ஒவ்வொருத்தவங்களும் திரும்ப ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த டாஸ்க் இன்றைக்கி பூரா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிட்டு இருக்காங்க, உள்ள டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன நடக்குது, யாருக்கெல்லாம் இந்த பிளேசஸ் கிடைக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிக் டாக் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீழே உங்களோட கமெண்ட்டையும் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.